வெல்கம் டு பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா காளான் பிரியாணி. அதை எப்படி தம் வச்சு காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதை எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் இல்லை 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு அது கூட மல்லி இலை, அதுக்கப்புறம் புதினா அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நெய் லைட்டாக விட்டு இந்த மாதிரி சாதத்தை வந்து கொதிக்க விட்டுருங்க. சாதம் வந்து நல்ல வேகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னுக்கூட்டி இதை இறக்கிடுங்க. இன்னொரு சைடு குக்கரில் ஃபஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எண்ணெய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க காளான் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல நீளமாக வெங்காயம் தெரியணும் அப்படின்னா நீளமாக நறுக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிறது எல்லாமே நல்லா நசிஞ்சிடணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, காளான் அது கூட போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சுருளட்டும். சுருண்ட உடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ரைஸில் லைட்டாக உப்பு போட்டிருக்கனால இதில் தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து வெங்காய அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவோ எடுத்துக்கோங்க. நீங்கள் காரம் நிறையா சேர்ப்பீங்க அப்படின்னா வெங்காய அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. காரம் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா, கரம் மசாலா இது எல்லாமே நான் 1 ஸ்பூனும், அதுக்கப்புறம் கறி மசாலா வந்து 1/2 ஸ்பூனும், ஜீரகத்தூளும் 1/2 ஸ்பூனும், மற்றெல்லாம் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து நம்ம கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டோன்னா நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் நல்லா கிண்டுறேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கிரேவியில் வந்து கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் சாப்பிடும் போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது கூட நீங்கள் சாதத்தை இதில் கொட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த சாதம் இருக்குல்ல, ஏலக்காய், அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சாதத்தை இதுக்கு மேலே ஒரு லேயராக கொடுக்கணும். நான் லேயராக கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கலர் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆட் பண்ணுறது ஹெல்தி கிடையாது, பார்க்க மட்டும்தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்படி மூடி வச்சுட்டு தம் போடலாம். இதை நல்லா மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே நல்லா இந்த ஏரே போகாத அளவுக்கு நான் இந்த கல்லை தூக்கி வச்சிடுறேன். இப்படியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை தோசை கல்லுக்கு மேலே நீங்கள் வச்சும் பாத்திரத்தை வச்சும் பண்ணலாம். நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் இருக்க விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து தம் போட்டதை எடுத்துட்டேன். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரியும் காட்டலாம், இல்லை அந்த ஒயிட் ரைஸ் மேலேயும் கீழே அந்த கிரேவி வச்சும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை எடுக்கும் போது அந்த ஸ்பூனில் வந்து நல்லா நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கும் போதும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்கும் போது சோறு வந்து ஒட்டாமல் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.